இல்லை நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயம் அடிக்கடி பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் அப்படிங்கிற அகந்தை இல்லாமல் தெய்வத்தை நாம் வந்து சரணாகதி அடைஞ்சிடணும். அப்படி அடைஞ்சிட்டோன்னா அவள் பார்த்துக்குவா. அவ்வளோதான். வாராகி அம்மனை வழிபடுறவங்களுக்கு வந்து மோட்சம் முக்தி அப்படிங்கிறது எளிதாக கிடைக்கும், இல்லை அப்படி கிடைக்கிறவங்க தான் வாராகியை வழிபட முடியும்ன்ற ஒரு கருத்தும் இருக்கே, இது உண்மைதான்? சத்தியங்க. ஏன்னா குண்டலி புறவாசினி அப்படின்னா குண்டலி சக்தியை வெளியே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர்களால் மட்டுமே மோட்சத்தை நோக்கி வாழக்கூடியவர். அதுக்காக மோட்சத்துக்கு போகிறவங்கெல்லாம் வந்து பேண்ட்டு சட்டை போடாமல் இருக்க மாட்டாங்க, அதே மாதிரி காரில் போகாமல் இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், செழிப்பமாக வாழுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், மகாவராகியை கும்பிட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் பிரச்சனை வராது. ஆரம்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை மாதிரி தெரியும், ஆனால் ஒன்ஸ் அம்பாள் அப்படி உங்களை இறுக்கி பிடிச்சிட்டிங்க, அம்பாள் உங்கள் மேலே பாசத்தை காட்டிட்டானா எங்கேருந்து நீங்கள் எப்படி ஒரு பெருசானீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளாம் இவ்வளோ பெருசாகிட்டோம் அப்படின்னு நினைக்க வைப்பா. அப்படிங்கும் போது மோட்சத்தையும் கொடுப்பாள். மோட்சங்கிறது என்ன ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய கர்மிக் பேக்கேஜ்னால் என்ன? நம்ம செய்த கர்மாக்களை, அதைத்தான் நான் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், கலப்பையை கையில் வச்சுருப்பா. ஏன்? அந்த ஊழ்வினை பயனை அவள் வெட்டி எடுத்துருவா. அப்போ கொஞ்சம் வலிக்குங்க. நம்ம ஒன்றுமே வலிக்கக்கூடாது, எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. கட்டியாகவே ஒரு உடம்புல கட்டியாக இருந்துட்டுருக்கு, மருந்து போட்டால் வலிக்கும். அதை லைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மருந்து வச்சா வலிக்க தான் செய்யும். அப்போ அந்த ஊழ்வினை பயனையும் சரி பண்ணி உங்களை நீடூடி வாழ வைப்பா, சௌக்கியமாக வாழ வைப்பாங்கிறதுல நம்ம மறக்கவே கூடாது. மோட்சம் கிடைக்குமா? சத்தியமாக கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரணாகதி தத்துவத்துக்கு போயிடணும். சரணாகதி தத்துவத்தோடு போகும்பொழுது இந்த கர்மிக் பேக்கேஜெல்லாம் முடிச்சுட்டு உங்களுடைய குழந்தைகள் பரம்பரைக்கு ஒரு பெரிய நல்ல பேரை கொடுத்துட்டு நீங்களும் செழிப்பமாக இருப்பீங்கன்றதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது.